உங்களது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? இது ரொம்ப காமன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொமான்ஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ருட்டீன்ஸ் வந்துடும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த டைம்ல எல்லாமே புதுசா இருந்திருக்கும். நீங்க ரெண்டு பேருமே உங்களை பத்தி புதுசா தெரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, டிஸ்கவர் பண்ற டைம் அது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க லைஃப மேனேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. பில்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி பிரஷர் எல்லாமே வரும். இங்கதான் எக்ஸ்ப்ளோரிங் மோட் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி ஆப்ரேட்டிங் மோட் ஆன் ஆயிடுது. இந்த நிலைமையில ரொமான்ஸ் வருமா? ஆனா இங்கதான் நீங்க ஒரு கப்பலா இதை பண்ணணும். ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்க. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் கிளாஸ் போங்க. இப்ப ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி பாட்ரி கிளாஸ் கூட போங்க. உங்களுக்கு தெரியாத டிஷ் ஏதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ணுங்க. சேர்ந்து பண்ணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். உண்மையை சொல்லணும்னா இங்கேயும் சண்டை வரும். நீ சரியா ஆடல, டைம்க்கு வரல, டேஸ்ட் பிடிக்கல, அப்படி சண்டை போடுறதுக்கு 1008 ரீசன்ஸ் இருக்கும். ஆனா எப்படிலாம் சண்டை போட்டோன்னு உட்காந்து யோசிக்கும் போது சிரிப்பும் வரும். Both of you would be laughing, holding your hands together. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொமான்ஸை கண்டிப்பா ரிவைவ் பண்ணலாம். இப்போ இந்த ரீலை உங்க பார்ட்னருக்கு சென்ட் பண்ணி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு கேளுங்க. அப்புறம் பாருங்க, மேஜிக் நடக்கும்.